ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம பழையபடிக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு புதுசாக போக போகிறோம். ஏற்கனவே இவ்வளோ நாள் நம்ம இந்த இடத்துலேருந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த இடத்துல என்னென்னலாம் நடந்துச்சு, எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்தோம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் பேருக்கு தெரியும். புதுசாக வந்தவங்களுக்குலாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் இந்த இடத்த ஏன் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நம்ம இருந்த இடத்த பற்றி தெரிஞ்சுட்டு வந்தோம்னா மட்டும்தான் நம்ம இந்த இடத்த நம்ம ஏன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அதனால நம்ம இப்போ கொஞ்சம் நாளாவே என்னென்னலாம் நடக்குது, எப்படிலாம் ஒரு பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு கஷ்டம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நான் இப்போல்லாம் அடிக்கடி உங்கள்கிட்ட ஒரு வீடியோவாக போடுறேன்ல, என்ன நடந்தாலும் உங்கள்கிட்ட சொல்லணும்ல, அதான் சொல்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேங்க. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம கடை வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அப்போ எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா. ஒரு இடத்துலையும் அந்த கடை நான் 4-5 வருஷமாக நிறைய வருஷமாக அப்படியே ஓடிட்டு தான் இருக்கேன். 10 வருஷமாக ஓடிட்டு இருக்கேன். ஒரு இடத்துலையும் அதை சொல்கிற சூழ்நிலை வருது, அதனால சொல்லிட்டு இருக்கோம். இப்போ தான் சொல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேங்க. இப்போ நம்ம ஒரு 4-5 வருஷமாக ஒரு டெண்டரில் கவர்மெண்ட் டெண்டர் மூலியமாக உள்ளேயே தான் இருந்தோம். அதுலேருந்து வெளியில் ஜனங்களுக்கு கம்மியான ரேட்டில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ஒரு கடையை ஒன்று எடுத்தோம். சரிங்களா. அந்த கடை ஓடாதுன்னு சொல்லிட்டு இருந்த அந்த கடை அப்படி ஓடவே இல்லை. ஓடாது, நம்ம என்னதான் பண்ணோம்னாலும் ஓடல. ஆனால் நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நானும் நம்மளுக்கு தான் நல்லபடியாக பண்ணுவோமே, கம்மியான ரேட்டும் கொடுப்போமே, ஏன் நம்மளால முடியாது அப்படின்றதுக்காக வேண்டி அந்த கடையை எடுத்தேங்க. எவ்வளோ தெரியுமா, 1,50,000 ரூபா அட்வான்ஸு, 25,000 ரூபா வாடகைக்கு அந்த கடையை எடுத்தாச்சுங்க. இப்போ அந்த கடையும் நான் காட்டுறேன். அந்த கடை நம்ம ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்துச்சு, நம்ம பிடிக்கும் போது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நான் இடையில காட்டிடுறேங்க. அந்த கடையை ஓப்பன் பண்ணிவிட்டு இது பாருங்கள், இதுதான் என்னோட ப்ரைஸ் லிஸ்ட்டுங்க. ரொம்ப சூப்பராக அந்த கடையை ஓப்பன் விஷயம். இதுதான் ஒரு சின்ன கடைங்க. அந்த கடையில் முத இவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு இது பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியாது, கேட் லாக்கா இல்லை ப்ரௌச்சரா என்னன்னு பார்த்துக்குங்க. சரிங்களா. இதெல்லாம் ரெடி பண்ணி இதுதான் ரேட்டு. சரிங்களா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு, மீன் குழம்பு, அப்புறம் 50 ரூபா. அடுத்து பாருங்க, சாப்பாடு, மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, நண்டு ரசம், முட்டை மசால், கருவாடு தொக்கு, மோர் எல்லாம் சேர்த்து 110 ரூபா. செஞ்சு வச்சுட்டு உட்காந்தே இருக்கேன் உள்ளார. யார் என்னன்னு கூட கேட்கல, எட்டி கூட பார்க்கல. இங்கே பாருங்க, சிறுதானியம், இதெல்லாம் சிறுதானியத்தில் செஞ்சது. பிரியாணி ஐட்டம், பிரியாணி எல்லாமே 80 ரூபா, 60 ரூபா இந்த மாதிரி தாங்க. சரியா. இது பார்த்தீங்கன்னா தோசை வெரைட்டி, 2 இட்லி 12 ரூபா. சரியா. இதுதான் நான் பாட்டுக்கு செஞ்சு வச்சுட்டு தாங்க உட்காந்துருக்கேன். டெய்லியும் யாரும் என்னான்னு கூட கேட்கவே இல்லை. எவ்வளோ நஷ்டம் தெரியுங்களா. அவ்வளோ கஷ்டப்பட்டு என்னடா இவ்வளோ பொருள் செஞ்சு வச்சுட்டு டெய்லி உட்காந்துருக்கோம், வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். நானும் ஒரு வாரம் என்ன ஒரு பிஸ்னஸ்குள்ளே போகணுன்னா அந்த இடத்த ஃபஸ்ட்டு நான் யோசிப்பேன். இந்த இடத்துல என்ன போட்டால் ஓடும், அந்த மாதிரிலாம் ஃபஸ்ட்டு நான் யோசிச்சுட்டு தான் வருவேன். ஆனால் அந்த இடம் நல்ல இடம், அதனால வேண்டி ஆனால் அந்த இடத்துல ஒழுங்காக சாப்பாடு போட்டால் நல்லா போகும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் அந்த இடத்த நம்ம செலக்ட் பண்ணோம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளேயே யாருமே வரவே இல்லை. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அந்த கடைக்கு ஒரு பேர் இருக்குதான். பேர் என்னன்னா மரண விலாசம். கிட்டத்தட்ட 20-25 வருஷமா அந்த இடத்துல இருக்கு. நீங்கள் என்னதான் போனாலும் உள்ளே வரவே மாட்டாங்க. அந்த இடத்துல நல்லா இருக்காது, சாப்பாடு நல்லாவே இருக்காது அப்படின்னு மக்கள் மனசுக்குள்ளார ஒரு இது பதிவு பண்ணி வச்சுட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணேன், நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டு ஒன்றுமே ரெடி ஆகலைங்க. நானும் ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. போட போயிட்டே இருக்கு, காசு தான் போயிட்டு இருக்கு. எல்லாமே நான்வெஜ் ஐட்டம், டெய்லி நஷ்டம், இப்படி ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு. என்ன பண்ணேன் தெரியுங்களா, ஒரு போர்டு ரெடி பண்ணோம். போர்டு மாற்றிட்டே இருப்போம், இது போடுவோம் அது போடுவோம். டெய்லி ஒரு போர்டு வச்சு 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா போர்டு மாற்றி இது செட் ஆகுமா அது செட் ஆகுமான்னு நானும் ஜனங்களை உள்ளே வர வைக்கிறதுக்கு என்னென்னமோ பாடுபட்டாங்க, ஒன்றும் முடியல. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணேன், ஒரு போர்டு ரெடி பண்ணோம். என்ன ரெடி பண்ணோம்னா, விடிய அப்படியே தூங்க மாட்டோம். அந்த பிஸ்னஸ் வர்ற வரைக்கும் நைட்டு 2ஆகவும் 3ஆகவும் உட்காந்து பொழுதுக்கு ஒரு லிஸ்ட்டு போட்டு போர்டு மாற்றுறதுக்கு கண்டென்ட்லாம் ரெடி பண்ணி ஒரு போர்டு புதுசாக வச்சுட்டே இருப்பேன். அப்போ திடீர்னு மறுநாள் என்ன பண்ணேன், ஒரு போர்டு வச்சேன். என்னென்னா புரோட்டா 6 ரூபா, இல்லை சப்பாத்தி 6 ரூபா, புரோட்டா 7 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டு, அப்புறம் வெரைட்டி ரைஸ்லாம் 15 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு போர்டு ஒன்று வச்சாச்சு. மறுநாள் காலைல அது வரைக்கும் அந்த இடத்துல ஒரு கடை இருக்கான்னு கூட திரும்பி கூட பார்க்காதவங்க மறுநாள் காலைல அந்த போர்டை சுற்றி வந்தாங்க. எத்தனை பேர் தெரியுங்களா, கோயிலை சுற்றி வர மாதிரி வந்தாங்க. எங்களுக்கு அந்த போர்டை பார்க்குறாங்கன்னொன்னே ஒரு ஆச்சரியம் தாங்க முடியல. ஐயோ நம்ம கடையும் திரும்பி பார்க்குறாங்கப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம்
எப்படி கொடுக்க முடிஞ்சிச்சா உங்களால் அப்படின்னு கேட்குறீங்களா? அவ்வளோலாம் அப்படியெல்லாம் கரெக்டாக 6 ரூபா 5 ரூபாய்க்கெல்லாம் கொடுக்க முடியாதுங்க. நான் இதில் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, புரோட்டா 6 ரூபா, சப்பாத்தி 5, புரோட்டா 7 ரூபா, சப்பாத்தி 6 ரூபான்னு போட்டு அதில் வந்து குருமா கிரேவி தனியாக அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். அப்படி தான் போட்டேன்னு ஞாபகம் இருக்குது. சின்னதாக, அதாவது புரோட்டா வெறும் கிரேவி வாங்குறவங்களுக்கு அந்த 6 ரூபா ரேட்டு அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு கணக்கில் தான் நான் அதை இது பண்ணேன். அதை வந்து சில பேர் அதை படிக்காமலே அங்கே கீழே போட்டிருப்பேன், சின்னதாக குருமா தனின்னு சொல்லி போட்டிருப்பேன். அதை யாருமே அதை ஒழுங்காகவே அவங்க படிக்கலை. அங்கேருந்து எப்படியோ கம்மியாக கிடைக்குதா, அதுவும் 5 ரூபா 6 ரூபாய்க்கு ஒரு பொருள் கிடைக்குதா அப்படின்ட்டு வா ஒரு 10 கட்டுப்பா, ஒரு 20 கட்டுப்பா அப்படின்ட்டு தான் உள்ளே வந்தாங்க. சரிங்களா? உள்ளே வந்தோடனே எல்லாருமே வாங்கிட்டாங்களா அப்படின்றீங்களா? உடனே பிஸ்னஸ் டெவலப் ஆயிடுச்சா அப்படிங்கிறீங்களா? அப்படின்னா இல்லை. சில பேர் வந்து வந்துட்டோமே உள்ளே வந்தோடனே நாங்கள் சொல்லிடுவோம், இல்லைங்க நீங்கள் கிரேவி ஏதாவது வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ரேட்டு, இதுன்னா இந்த ரேட் இல்லைங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே ஒன்றும் சொல்லலையா? எல்லாரும் சொன்னாங்க. சில பேர் சொன்னாங்க இன்னும் இதெல்லாம் பெரிய ஏமாத்து வேலையாக இருக்குது அப்படின்னாங்க. சில பேர் வந்துட்டமேன்றதுக்காக வாங்கினாங்க. சில பேர் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு பொருள் நல்லா இருந்துச்சுன்னொன்னே அப்படியே ரெகுலர் ஆகிட்டாங்க. ஒரு பிஸ்னஸை உள்ளே கொண்டு வர்றதுக்குள்ளார நான் அந்த அதோட முடிஞ்சிச்சு. போர்டெல்லாம் மாற்றலை, கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. சூப்பராக கூட்டம் அப்போவே கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலாக வந்துட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே எந்த ஒரு இதுவாக இருந்தாலுமே சரி, இதுதான் நம்மளோட சேனல், நம்ம இது குக்கிங் சேனலாக போட ஆரம்பிச்சு தான் இப்போ இந்த வீடியோ நம்ம டெய்லி போட்டுட்ருக்கோம். ஆனால் இங்கெல்லாம் எல்லா ஊர்லேயுமே வந்து ஒரு யூடியூபர் வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா, அதாவது இந்த குக்கிங்க்குன்னு சொல்லிட்டு பிளாகர்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் சொன்னாங்கன்னா உடனே நம்புவாங்க. ஃபுட் சம்மந்தமாக உள்ளவங்க அவங்க வந்து நம்மளோட போர்டை பார்த்துட்டு ரேட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி ரேட்டுக்கெல்லாம் கொடுக்க முடியலங்க்கா, நாங்கள் ஒரு வீடியோ எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட கேட்டாங்க. சரி ஓகே எடுத்துக்கங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து நம்மளோட கடையை வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டேன். அப்படி அதுலேயே இன்னும் நிஜமாலுமே நல்லா தெளிவாக நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ அக்கா இவ்வளோ வேலை நீங்கள் எப்படி செய்கிறீங்க, இவ்வளோ வேலை எப்படி செய்கிறீங்கன்னு. நான் அன்னைக்கு செஞ்ச வேலையில் கால்வாசி அளவு கூட வேலை நான் இப்போ செய்யலை. இதையே பார்த்துட்டு நீங்கள் இவ்வளோ வேலை செய்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா மிச்சம் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேலை நான் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறது ஃபுல்லாமே உங்களுக்கு சூப்பராக தெளிவாக அதில் தெரியும். சரிங்களா? அதில் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அந்த வீடியோவில் சாப்பாடு எப்படி இருந்துச்சு, எவ்வளோ வேலை நான் செய்கிறேன், எல்லா விவரமுமே அந்த வீடியோவில் இருக்கும். நம்ம இப்போ அந்த வீடியோவை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இதுல பாத்தீங்கன்னா தெரியும் குடல்ல வந்து அந்த மசாலா கன்சிஸ்டன்சி இருக்கும். ஆக்சுவலி மீன் குழம்பு பார்க்கும் போதே நல்ல இந்த பூண்டெல்லாம் நல்லா போட்டிருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. நல்ல ஒரு திக்கான மீன் குழம்பா இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம் வந்து நான் கோயம்புத்தூர்ல பெருசாக இங்கே பார்த்ததில்ல. கம்மஞ்சோறு கருவாட்டு குழம்பு. கேஸ் வெல்கம் டு வடசட்டி. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்டி பிளேட்ஸ்ன்னு சொல்லி நம்ம ஒருத்தர் ஃப்ரெண்ட் ஆனார். அவர் ஜெய் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நிறைய பேர் அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் இன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பநாயக்கபாளையத்தில் சஜஸ்ட் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி 60 rupees மீன் குழம்பு சாப்பாடு கொடுத்துருக்காங்க ப்ரோ. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கம்மஞ்சோறு கருவாட்டு குழம்பு, அது இல்லாமல் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குன்னாங்க. அவங்க லொக்கேஷன் லிங்க் ஃபோன் நம்பர் நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். இன்னைக்கு அங்கே தான் வந்துருக்கோம். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் மக்களே. எல்லாமே வந்துருச்சு. ஸோ என்னன்னு சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா குடல் ஃப்ரை, பெப்பர் சிக்கனு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம் வந்து நான் கோயம்புத்தூர்ல பெருசாக எங்கேயும் பார்த்ததில்ல. கம்மஞ்சோறு கருவாட்டு குழம்பு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த வத்தல், மோர் மிளகா, பச்சை மிளகா, நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இன்னைக்கு டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணலாம்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூளை முட்டை ஃப்ரை. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பொரியல் ஸ்டைலில் செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 60 rupees மீல்ஸ். இவங்க கிட்ட அன்லிமிட்டட் மீல்ஸ் இருக்கு. மீல்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு, ரசம், மோர் வந்துடும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ குழம்புல வந்து மீன் பீஸ் கேட்டிங்கன்னா மீன் பீஸ் கொடுத்துருவாங்க. இல்லைனா இந்த மாதிரி ஃப்ரை பீஸஸாக வந்துடும். ஸோ நாங்கள் ஃப்ரை பீஸஸாகவும் வாங்கியிருக்கோம், குழம்புலையும் போட்டு வாங்கியிருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தொன்னை பிரியாணி. ஸோ நார்மலாக தொன்னை பிரியாணி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு 160 180 நம்ம சாப்பிட்டுப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா 80 rupees. அண்ட் நீங்கள் தொன்னையில் வேணால் தொன்னையில் சர்வ் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் 7 rupees பரோட்டா. ஸோ பரோட்டாவும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸாக இருக்குது. அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா வெஜ் குருமா, நான்வெஜ் குருமா இருக்குது. பட் நம்ம இன்றைக்கி அந்த குடல்ஸ்லேருந்தே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எதில் போகலாம்னா ஃபஸ்ட்டு நான் பிரியாணிலேருந்தே போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி போயிடலாம். அண்ட் தொன்னை பிரியாணியில் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், லெமன் போட்டு சாப்பிட்டா ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 80 rupees நினைக்கிறேன். ப்ரைஸ் வந்து அவங்ககிட்ட கேட்டு சொல்லிடுறேன். ஸோ பிரியாணி எடுத்துகிட்டு, பிரியாணியில் நல்ல பச்சை மிளகாலாம் தெரியுது. நார்மலாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா அரைச்சி போடுவாங்க. லெக் பீஸும் இருக்கிறது. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு பிளெயினாக நம்ம வந்து லெமனை மிக்ஸ் பண்ணி பிரியாணி எடுத்துடலாம். ஸோ பிரியாணி எடுத்துடலாம். பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா ஜீரக சம்பா ரைஸில் செஞ்சுருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லாமே அரைச்சி போடாமல் அவங்க அந்த தெரியிற மாதிரி, இப்போ பட்டை, கிராம்பு, தக்காளி எல்லாம் தெரியிற மாதிரி பண்ணியிருக்காங்க. சரி, பிரியாணி ஒரு ரூபாய் எடுத்து சாப்பிட்டோம். டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு வீட்டு ஸ்டைல் பிரியாணி நிறைய பேருக்கு தெரியும். இப்போ எனக்கு சஜஸ்ட் பண்ணவர் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உட்காந்துருக்காரு. ஆக்சுவலி வீடியோவில் வரமாட்டேங்கிறாரு. பேச்சுலர்ஸ்க்கு ஏற்ற ஒரு இடம், உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் நல்ல டேஸ்டியாக வீட்டு முறையில் சாப்பிடணும். காரம் கம்மியாகவும் இருக்கும். சில ஐட்டத்தில் காரம் எதுக்கு தேவையான அளவில் காரம் போடணுமோ அதுக்கேற்ற மாதிரி போடுறாங்க. பிரியாணி சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்குது. அண்ட் லெமன் போட்டு சாப்பிடும்போது ஒரு ஃப்ளேவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் லைட்டாக காரத்தை ஏற்றுறதுக்கு பெப்பர் சிக்கன் எடுத்துருவோம். ஸோ நார்மலாக வந்து நிறைய பேருக்கு தெரியும், பிரியாணி லைட்டாக இருக்கும் போது பெப்பர் சிக்கனு இல்லைனா இந்த மாதிரி சில்லி வறுவல் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ பெப்பர் சிக்கன் எடுத்துகிட்டு, ஸோ இந்த பெப்பர் சிக்கன் கிரேவி அப்படியே எடுத்து மிக்ஸ் பண்ணி, நிறைய பேருக்கு தெரியும் இந்த மாதிரி பெப்பர் சிக்கன் வித் பிரியாணி அண்ட் இல்லைனா இந்த குடல் வறுவல். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் இருக்கும், பிரெயின் இருக்கும். ஸோ நிறைய ஐட்டம்ஸ் ட்ரை பண்ணலாம். நம்ம பெப்பர் சிக்கனோட இன்னைக்கு போயிடலாம். பெப்பர் சிக்கனோட சாப்பிடும்போது எல்லாருமே தெரியும், ஒரு ஜீரக சம்பா பிரியாணியில் நிறைய பேருக்கு குழம்பு ஸ்பைசியாக இருந்தால் பிடிக்கும். இல்லைனா ஒரு பெப்பர் சிக்கனோ வறுவலோ அந்த மாதிரி ஸ்பைசி ஐட்டம் பிடிக்கும். இது ரெண்டுமே நல்லா மேட்ச் ஆகுது. நான் ஆக்சுவலி லெமன் நிறைய போட்டேன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு டேங்கினஸ் நிறைய வருது. நீங்கள் ப்ளெயினாக வந்து லெமன் போடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த பச்சை மிளகா ஃப்ளேவர் எல்லாம் வந்து நல்லா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து சில்லிக்கு போயிடலாம். ஸோ சில்லியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி தான் ஃப்ரை பண்ணாங்க, சூடாக ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில்லி வந்து எடுத்துகிட்டு ஃபஸ்ட் ப்ளெயினாக எடுத்து அப்புறம் பிரியாணியோட முடிச்சிடலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சில்லி நல்லா இருக்குது. மெயினாக வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் தெரியல. இப்போ உங்களுக்கு வீட்டில் செய்யும்போது தெரியும், அந்த ரைஸ் ஃப்ளவரும் சரி கார்ன் ஃப்ளவரும் சரி கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு ஒரு பக்கோடா ஸ்டைலில் செய்வாங்க. நல்லா இருக்க ஃப்ரெஷ்ஷாக இருக்க சிக்கனை இதை எடுத்து அப்படியே பிரியாணியில் வச்சுட்டு ஸோ இந்த பிரியாணியை முடிச்சிடுவோம். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி பிரியாணி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் போர்டில் குவார்டர் பிரியாணி பார்த்தேன். குவார்டர் பிரியாணி வித் சில்லி நிறைய காம்போஸ் போட்டிருக்காங்க. ஸோ சில்லி எடுத்துகிட்டு இந்த பிரியாணி அப்படியே முடிச்சிடலாம். சிம்பிளாக நீட்டான பிரியாணி. சில்லி வந்து சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி எனக்கு சில்லி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு வீட்டில் செய்கிற மாதிரி, இப்போ நம்மளுக்கு தெரியும் வீட்டில் செய்யும் போது கரெக்டாக எப்படி செய்வாங்களோ அதே ஸ்டைலில் இருக்குது. கம்மன் ஜோறு அண்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதை அப்படியே எடுத்துகிட்டு, நான் ஆக்சுவலி இதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். நான் பெருசாக ட்ரை பண்ணதில்லை. ஏன்னா நம்ம இதெல்லாம் வந்து எங்கேயும் போனாலும் கிடைச்சது கிடையாது. ஸோ அதனால் எடுத்துகிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா லைட்டாக மோர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி லைட்டாக நிறையாவே ஊற்றிட்டேன்னு நினைக்கிறேன். பட் ஓகே, இது கரெக்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அந்த கம்மங்கூழ் தயிரோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த ஸ்டைலில் இருக்குது. கருவாடை எடுத்துட வேண்டியதான். ஸோ இதை நீட்டாக அப்படியே குழம்பு மாதிரி ஊற்றி கத்திரிக்காயும் போட்டிருக்காங்க. இது கூட எனக்கு பிடிச்ச மாதிரி என்ன பண்ணலான்னா மோர் மிளகாவும் எடுத்துடலாம். மோர் மிளகா எடுத்து கடிக்கிறது கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் ஆக்சுவலி இந்த காம்போ ட்ரை பண்ணதில்லை இது வரைக்கும். ஒரு ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்ற ஃபீல் இருக்குது. நார்மலாக இந்த கம்மங்கூழும் சரி இல்லை இந்த மாதிரி ஐட்டம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹெல்த்தினஸ் தெரியும், அந்த மில்லட்ஸோட ஃப்ளேவர். கருவாடோட சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. இப்போ உங்களுக்கு ஸ்பைசினஸ் வேணால் பச்சை மிளகா எடுத்துலாம். பச்சை மிளகா நான் கடிக்க போகிறதில்ல, நம்மளுக்கு மோர் மிளகாவே ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதை போகலான்னா ஆக்சுவலி இது ரொம்ப நல்லா இருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து இது ப்ளஸ் கருவாடு குழம்பு 50 rupees தான். ஸோ 50 rupeesக்கு வேணால் நீங்கள் அந்த அப்பளமும் கடிச்சிக்கலாம். 7 rupees பரோட்டா இதை எடுத்து அப்படியே பிரிச்சிடலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வெஜ் குழம்பு நான்வெஜ் குழம்பு எதுவும் வாங்கலை, நான் குடல் வாங்கிட்டேன். ஸோ குடல் ஃப்ரை. நம்மளாம் ரொம்ப பரோட்டா ஜாஸ்தி சாப்பிட்ற ஆளுங்க. ஸோ பரோட்டா வித் குடல் நல்லாயிருக்கும். நைட்டு வந்தீங்கன்னா தோசை இருக்குது, தோசை இட்லி தோசை இதுக்கெல்லாம் வந்து குடல் சூப்பராக இருக்கும். ஸோ குடல் வித் பரோட்டா. குடல் சூப்பராக இருக்குது. நல்லா கட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு அமேசிங்கான குடல். ஆக்சுவலி எனக்கு குடலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த
இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் குடலில் வந்து அந்த மசாலா கன்சிஸ்டன்சி இப்போ என்ன சொல்லணும்னா அந்த மசாலா இந்த மாதிரி நல்லா ஊற விட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ரைஸும் சரி. இப்போ நான் ஒயிட் ரைஸ் எடுக்கிறேன்னா ஒயிட் ரைஸை கூட குடல் போட்டு சாப்பிட்றது பிறகு அந்த மசாலாஸ் நல்லா இருக்கும். இவங்களே தான் அரைக்கிற மசாலா. அண்ட் அதே மாதிரி இப்போ என்ன சொன்னாங்கன்னா அவங்க ஓனர் தான் ஃபுல்லாகவே எல்லாமே செய்கிறாங்களாமா. குடல் சூப்பராக இருக்குது. குடல் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். குடலை நான் அப்படியே முடிச்சுட்டு ஸோ அடுத்த ஐட்டத்துக்கு மீல்ஸுக்கு வந்துடுறேன். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ஐட்டத்தை மறந்துட்டேன். நண்டு ரசம். நல்ல ஒரு நண்டு ஃப்ளேவரில் நல்லா இருக்குது. நிறைய பேர் வந்து நண்டு ரசம் சாப்பிட்டு போகிறாங்க. நண்டு ரசம் வந்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு ஹெல்த்தியான விஷயம். சூப் ஸ்டைலில் வரும். நம்ம லைட்டாக மீல்ஸு ஆக்சுவலி இது அன்லிமிட்டட் மீல்ஸு. நான் ஒயிட் ரைஸ் எடுத்துகிட்டு எங்கே மீன் குழம்பு முட்டையோடு வந்துடும். ஆக்சுவலி உங்களுக்கு முட்டையோட இது வந்துடும். பீஸும் இருக்கிறது. நீட்டாக பீஸ் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நைட்டாக மீன் குழம்பை போட்டு ஆக்சுவலி மீன் குழம்பு பார்க்கும் போதே நல்லா இந்த பூண்டெல்லாம் நல்லா போட்டிருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. நல்ல ஒரு திக்கான மீன் குழம்பா இருக்குது. ஸோ மீன் தலை பீஸாக இருக்குது. அதை எடுத்து சைடில் வச்சுட்டு மீன் குழம்பை மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ மீன் குழம்புல பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டிருக்காங்க. ஓகே, சின்ன வெங்காயம் போட்டாலே அது ஒரு டேஸ்ட் தனியாக இருக்கும். எனக்கு ஆக்சுவலி என்ன சின்ன வெங்காயம் போட்டாலே மீன் குழம்பு செம்மையாக இருக்கும். அண்ட் புளிப்பு இருக்கணும், லைட்டாக ஒரு காரம் இருக்கணும். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எடுத்துடலாம். சின்ன வெங்காயம் ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீனோட ஃப்ளேவர் நல்லா இருக்குது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ஸ்பைசினஸ் இருக்குது. மிளகாத்தூள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மிளகாத்தூளோட ஒரு ஸ்பைசினஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைட்டாக தான், ரொம்ப லைட்டாக தான் ஒரு புளிப்பு இருக்குது. மீனோட ஃப்ளேவரும் லைட்டாக இருக்குது. அண்ட் 60 rupees வந்து உங்களுக்கு வர்த்தான மீன் குழம்பு. ஸோ இது கூட என்ன பண்ணலாம்னா அந்த மீன் ஃப்ரை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சின்ன மீனும் வரும் உங்களுக்கு. நான் பெரிய மீனே வாங்கிட்டேன். கிழங்கா மீன் சொல்லுவாங்க இதை. மீன் ஃப்ரை நல்லாயிருக்கு. மெயின் என்னென்னா அந்த மசாலா வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு ரொம்ப ரெட்டிஷாக இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் கலர் போடாமல் சிம்பிள் அண்ட் நீட்டாக செஞ்சுருக்காங்க. மசாலா நல்லாயிருக்கு. நம்மளால் டீப் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு அந்த மசாலா வந்து கரெக்டாக இருக்கும். சில்லியை விட மசாலா கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்குது. பட் நல்லா இருக்குது. மூளை வந்து ஆக்சுவலி இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்காங்க. நல்ல சின்ன வெங்காயம் போட்டு மூளை முட்டையை நல்லா கொத்தி விட்டு எப்படின்னா அந்த ஒரு சுறா புட்டு நிறைய பேர் சொல்லுவீங்க. அந்த சுறா புட்டு ஸ்டைலில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. நல்ல அந்த சுறா புட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கொத்தி விட்டு செய்வாங்க. ஸோ அந்த ஸ்டைலில் செஞ்சுருக்காங்க. கொஞ்சம் லைட்டாக கடுகு மட்டும் ஜாஸ்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேவையான அளவு மஞ்சத்தூள், சின்ன வெங்காயம் போட்டு நல்லா கொத்தி விட்டுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரசம் இல்லைன்னா அந்த மோருக்கு நார்மலாக சாப்பிட மாட்டாங்க. ரசத்துக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ இதெல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்ககிட்ட சில வார்த்தைகள் பேசிட்டு ஃபைனல் ரிவ்யூ சொல்கிறேன். நான் இங்கே 2 வருஷமாக சாப்பிட்ருக்கேன். எல்லாமே நல்லாயிருக்கு. டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். எல்லாமே நல்லா ஹைஜீனிக்காக இருக்குது. நீங்கள் பண்ணுற எல்லாமே நல்லாயிருக்கு. எல்லாமே பிடிச்சிருக்கு. பிரியாணி, கம்பு சோறு இதெல்லாம் வந்து இருக்குது. அதேமாதிரி தோசையிலே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அக்கா உங்கள் கடை பேர் சொல்லிடுங்க. அண்ட் என்னென்ன கொடுக்குறீங்க தம்பி? என்னோட கடை பேர் வந்து இது வரைக்கும் வந்து ட்வின் மெஸ்ஸுங்கிற பேர்ல தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 10 வருஷமா இருந்துச்சு. வீட்டில இருந்தே செஞ்சு கொடுங்க. அதுக்கு ஒரு பேர் தேவைப்பட்டுச்சு. நல்ல ட்வின் மிஸ்ன்னு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் வளர ஆரம்பிச்சு இப்போ அடுத்து நிறைய பண்ணணுங்கிற பேர்ல, அது எல்லாரும் தெரியணுங்கிற பேர்ல பட்ஜெட் இன் அப்படின்னு வச்சிருக்கேன். சரி, ஓகே. இங்க என்னென்ன கொடுக்குறீங்கக்கா? 3 நேரமும் இருக்கா? அதை பத்தி காலையில வேலைக்கெல்லாம் யாரும் ஆள் போடல. நானாக தான் சமைச்சிட்டு இருக்கேன். மேல் வேலைக்கு யாராவது இருந்தால் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசனை. லேடிஸ்ங்க இன்னும் ஒழுங்கா அமையல. அதனால சமையல் வேலை ஃபுல்லாக நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். இதை 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து ஒரு 8:30 மணிக்கு இட்லி ரெடி ஆகிடும். 8:30 மணிலேருந்து அப்படியே ஓடிட்டே இருக்கும் நைட்டு 10 மணி வரைக்கும். காலையில் 8:30 மணிக்கு இட்லி, அப்புறம் தோசையில் வெரைட்டி தோசை வந்துடும். அடுத்து சப்பாத்தி வந்துடும். அடுத்து பிரியாணி வந்துடும். அடுத்து பிரியாணி, அப்புறம் சாப்பாடு, மீன் குழம்பு. வெரைட்டி ரைஸ்லாம் 15 ரூபா. சாப்பாடு வந்து மீன் குழம்போட சேர்த்து போடுறேன். மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா சாப்பாடு, மீன் குழம்பு, 2 பீஸ் மீன் வந்துடும், ஒரு முட்டை வந்துடும். அது என்ன விலை? 60 ரூபா. அன்லிமிட்டட் தான். அன்லிமிட்டட் தான். ஓகே. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிரியாணி வேற என்னென்ன சைட் டிஷ்? பிரியாணி, சிக்கன் கிரேவி இருக்கும், மட்டன் கிரேவி எப்படியாவது தான் இருக்கும், குடல் கிரேவி கண்டிப்பாக இருக்கும், ரெகுலராகவே இருக்கும். நைட்டு வந்து குடல் குழம்பு இருக்கும், மத்தியானத்தில் குடல் கிரேவி இருக்கும். அப்புறம் என்ன கேட்குறாங்களோ அதை செஞ்சு கொடுத்துருவோம். மீன் கண்டிப்பாக இருக்கும். மீன் வறுவல் எல்லாம், மீன் குழம்பும் மீன் கண்டிப்பாக இருக்கும். அடுத்து வந்து கொஞ்சம் சிறுதானியத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக வேண்டி கம்பு சோறு, கருவாட்டு குழம்பு, அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரேட்டு கம்மி தான். ஏன்னா 50 ரூபாய்க்கு தான் கொடுக்குறேன். ஏன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டி. ஆனால் அது பரவாயில்ல, நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. இது என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க, சாப்பிட்றாங்க, திருப்தியாக இருக்குன்றாங்க. அது ஒரு விஷயம். அப்புறம் நைட்டில் என்னென்ன கொடுக்குறீங்க? நைட்டில் வந்து இட்லி இருக்கும், குடல் குழம்பு இருக்கும். அப்புறம் இட்லிலாம் 6 ரூபா தான் ரேட் போட்டிருக்கோம். அப்புறம் தோசையில் வந்து கருவேப்பிலை தோசை, கொத்தமல்லி தோசை, புதினா தோசை, அப்புறம் எள்ளு பொடி, கொள்ளு பொடி, அப்புறம் பொடி தோசையெல்லாம் எப்பவுமே இருக்கிற மாதிரி தான். அப்புறம் சேவை ஐட்டம் எல்லாமே இருக்கும். அண்ட் இப்போ எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு சஜஸ்ட்
பண்ணார். என்ன சொன்னார்னா பட்ஜெட்லேயும் இருக்கும், வீட்டு முறையில் இருக்கும், நிறைய பசங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு சொன்னார். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நான் கேட்கும் போது. தம்பி, அது இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் தான் சொல்கிறேனே, இந்த பாப்பா வந்து 7th படிக்கும்போது பக்கத்தில் இருந்த 2 பசங்க வந்து, அக்கா நீங்கள் செய்யும் போது எங்களுக்கும் சேர்த்து 2 பேர் செஞ்சு வச்சிருக்கீங்களா, பழைய சோறாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. சரி, அந்த 2 பசங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அப்புறம் ஒரு 5 பொண்ணுங்க வந்து சாப்பிட வந்தாங்க. அக்கா எங்களுக்கும் சேர்ந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க, நாங்களும் செஞ்சு கொடுக்குறோம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாடு 20 ரூபா, அந்த பிள்ளைங்களுக்கு 20 ரூபா தான், பிள்ளைங்களுக்குன்னு இல்லை பசங்களுக்கும். அப்புறம் அந்த பொண்ணுங்க வந்து சாப்பிட்டு போனாலும் அப்புறம் பசங்க ஒரு 5 பசங்க வந்தாங்க, எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருங்க. அப்புறம் அந்த 5 பசங்களில் சிஏ படிக்கிற பசங்க அப்போ ரொம்ப எல்லாமே ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு எல்லாம் ரொம்ப நல்ல வசதி ஆயிட்டாங்க, ஆனால் இன்னும் நம்மகிட்ட தான் சாப்பிட்றாங்க. ஆனால் அப்போ உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்துச்சு, அந்த பையன்லேருந்து கிட்டத்தட்ட 2-3 நாளில் 25 பசங்க ஒன்றா வந்து சேர்ந்துட்டாங்க. இதெல்லாம் அந்த 20 பசங்க வர்ற வரைக்குமே நான் வேலைக்கு போயிட்டு தான் இந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தேன். அப்புறம் 25 பசங்க வந்தோன்னா அப்புறம் அவங்களுக்கு 3 நேரமும் செஞ்சு கொடுக்குற வேண்டிய ஆயிடுச்சு. அப்புறம் வேலையை விட்டுட்டு வீட்டோடையே இருந்து அந்த 25-30 பசங்க பொண்ணுங்க இவங்களை வச்சு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு. அப்புறம் வீட்டுக்காரவங்க தொந்தரவா இருக்கு, காலி பண்ண சொன்னாங்க. அப்புறம் ஒரு கடையா வைக்கலாம் அப்படிங்கிறதுனால வேண்டி அப்புறம் கொஞ்சம் ஒரு கடையா வச்சோம். கடைன்ற பேர்ல ஒரு ஆஃபீஸ்க்குள்ளார வச்சோம். அந்த கொரோனா நாள்ல யாரையும் உள்ள உடலன்ட்டாங்க. ரேட் ரொம்ப கம்மி கொடுத்துருந்தாங்க. ஒரு இட்லிலாம் 5 ரூபா, தோசையெல்லாம் 5 ரூபா, தோசையில 10 ரூபா, டீ 5 ரூபா, வடை 5 ரூபா. இதுல வந்து 3-4 வருஷம் சுத்தமா வேஸ்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த கொரோனா சுத்தமா வேஸ்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த கொரோனா வந்த நேரத்துல யாருமே உள்ள வரல. இவங்களை நம்பிதான் நம்ம அந்த பிசினஸை எடுத்தோம். அப்புறம் டக்குன்னு அப்படியே வெளியிலேயே விட்டாங்க, எல்லாருமே அப்படியே வெளியில போயிட்டாங்க. அதுல கொஞ்சம் நிறைய நாள் போயிருச்சு. அடுத்து நம்ம இந்த பசங்களுக்காக தான் நம்ம இந்த வேலையவே எடுத்தோம். அந்த பசங்களையும் என்னால கவனிக்க முடியாம போயிடுச்சு. அவங்க எல்லாம் தடுமாற ஆரம்பிச்சுட்டாங்க. நான் இங்க வந்தோன்னே அவங்களையும் பார்த்துட்டு இவங்களையும் பார்க்கறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால வேண்டி நான் இப்ப கடையா வச்சுட்டேன். இப்ப கடையா வச்சேன். லொகேஷன் எங்க இருக்குன்னு சொல்லியிருக்கேன். கரெக்டான லொகேஷன் சொன்னோம்னா எனக்கு நானே புதுசு, எனக்கு தேடவே தெரியல. காந்திபுரம் இருக்குல்லண்ணா, காந்திபுரத்துல இருந்து வந்தீங்கன்னா உமன்ஸ் ஃபர்ஸ்ட் சிக்னல், அதுல இருந்து வந்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா வந்து 2வது கட்ல உள்ள வந்தீங்கன்னா லாஸ்ட். இது வந்து அது வந்து ஆர்டிஓரோட கூகுள் மேப்ல வந்து இருக்கும். நான் லிங்க் தரேன், நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருங்க. 2 நிறைய எப்படி வேணாலும் வரலாம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மணி ஸ்கூல் சிக்னல் இருக்கு. மணி ஸ்கூல் சிக்னல்ல இருந்து வந்தீங்கன்னா ஒரு கார்னர்ல வந்து ஒரு விநாயகர் கோவில் இருக்கும். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கட்ல உள்ள வந்தோடனே நம்ம கடை தான் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. நான் உங்க டீடைல்ஸ், கான்டாக்ட் நம்பர்ஸ் அண்ட் மெனு ஷார்ட்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபுட் எதுன்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் அண்ட் நீட். ஒரு என்ன சொல்லணும்னா, இப்போ நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருந்தது. ஆக்சுவலி நான் சாப்பிட்ட ஐட்டத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்மஞ்சோறு கருவாட்டு குழம்பு. அது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது. அவங்க சொன்ன மாதிரி அந்த மோர் எல்லாம் ஊற்றி சாப்பிடும்போது நல்லா இருந்தது. ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்ற மாதிரி. எனக்கு பிரியாணி பிடிச்சிருந்தது, ஒரு லைட்டான பிரியாணி. கூட வந்து நீங்கள் பெப்பர் சிக்கன் அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஒரு ஸ்பைசினஸ் கிடைக்கும். 60 ரூபீஸ்க்கு மீன் குழம்பு சாப்பாடு செம வருது. நல்ல சின்ன வெங்காயம் போட்டு சூப்பராக செஞ்சுருந்தாங்க. அதே மாதிரி அவங்க கொடுத்த நண்டு ரசமும் சரி, சில்லி எல்லாமே வீட்டு ஸ்டைலில் இருந்தது. இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு 60 ரூபீஸ் கொடுக்குறாங்க, ஒரு 80 ரூபீஸ்க்கு ஒரு சைட் டிஷ் கொடுக்குறாங்க, இல்லை ஒரு 7 ரூபாய்க்கு பரோட்டா கொடுக்குறாங்கன்னா சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்கும். வயிற்றுக்கு மெயினாக எதுவும் செய்யலை. அண்ட் ப்ரோ எனக்கு அதை சஜஸ்ட் பண்ணார். நான் நிறைய இப்போ மேக்கிங் ஷார்ட்ஸும் சரி, இல்லைன்னா நீங்கள் க்ரௌட் ஷார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய ஒர்க்கிங் பீப்புளும் சரி, நிறைய வெளியூரில் வந்து தங்குறவங்க நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே ரொம்ப நீட்டாக இருக்கும். மெயினாக இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா போலீஸ் குவார்ட்டர்ஸ். ஸோ வந்து போலீஸ் ட்ரைனிங்கில் உள்ளவங்க அதிகமாக சாப்பிட்றாங்க. மெயினாக இங்கே வந்து கம்மஞ்சோறும் அந்த கருவாட்டு குழம்பும் மெயினாக வந்து அது ஆக்சுவலி கோயம்புத்தூர்ல பெருசாக எங்கேயும் கிடையாது. எங்கேயும் கிடையாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். மீல்ஸ் வந்து கண்டிப்பாக ரெகுலராக சாப்பிட்றவங்க இங்கே வந்து சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக ரெகுலராக ஆயிடுவாங்க. மெயின் என்னன்னா, இப்போ அவங்க கொடுத்த அந்த மீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டாலுமே உங்கள் வயிற்றுக்கு எதுவும் செய்யாது. ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இப்போ ஒரு 6 நாள் வெளியில் சாப்பிட்றோம், ஒரு நாள் மட்டும் வீட்டுக்கு போகிறோம், வெளியூர்லேருந்து ஒர்க் பண்ணி சாப்பிட்றோம், இல்லை காலேஜில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா மெயின் நம்ம வந்து ஹெல்த் வந்து ஸ்பாயில் ஆகக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் தான். அண்ட் லொக்கேஷன், அவங்க கான்டாக்ட் நம்பர்ஸ், மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். இந்த மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். சைனிங் ஆஃப். பார்த்துட்டீங்களா, ஒரு கதை பார்த்த மாதிரி இருந்துச்சா? என்னோட கதை தான். இப்படி தாங்க ஒரு இடத்தையும் ஒரு பிஸ்னஸ் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அவ்வளோ கஷ்டம். ஆனால் அதை ரெடி பண்ணதுக்கப்புறம் அதில் பார்க்கும்போது கூட்டமாக வருது, கூட்டம் இருக்குது, நிறைய பேர் வர்றாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் ஹவுஸ் ஓனருங்களுக்கு இவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுங்க.
சரிங்களா? அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்தில் இருக்கவங்க இவ்வளோ கூட்டம் வருது, இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, நீ ஏன் இவ்வளோ கம்மியாக வாடகை கேட்குற, இன்னும் கொஞ்சம் காசு கொடு அப்படின்னு சொல்லி இவங்க அவங்கள தட்டிடுவாங்களா, அவங்க இவங்கள தட்டிடுவாங்களான்னுலாம் நம்மளுக்கு தெரியாதுங்க. ஆனால் எந்த நிமிஷமும் நம்ம ஒரு பிஸ்னஸ் டெவலப் ஆக நம்ம அடி வயசில் மனசுக்குள்ளார ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். எங்கே நம்மகிட்ட கூட்டம் நிறையா வருதே காலி பண்ண சொல்லுவாங்களோ, இந்த பயம் எந்த நாள்லையும் இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் அதிலே பார்த்துருப்பீங்க, பெருசாக பணத்துக்காக ஆசைப்பட்டு எந்த இதுவும் செஞ்ச மாதிரி எனக்கு தெரில. சரிங்களா? அதனால் இப்போ மறுபடியும் இப்போ இது ஏன் நான் சொல்ல வந்தேன்னா, அவ்வளோ அந்த இடம் வேறு வழியே இல்லை, உட்கார்றதுக்கு இடம் இல்லை, ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கு பக்கத்துலேயே தான் இந்த இடம். அதனால் வேண்டி நம்மளுக்கு உட்கார்றதுக்கு இடம் இருந்தால் போதும், இடம் வசதியாக இருந்தால் போதும், நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இந்த உடனே காலி பண்ணுங்க அப்படிங்கிற தொந்தரவு இல்லாத ஒரு இடமா நம்மளுக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ இதுக்கு அப்புறம் தான், இல்லை நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் இருந்துக்கலாம், நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த இடத்த செலக்ட் பண்ணி எனக்கு தேவையான அளவுக்கு வசதியாக நான் ரெடி பண்ணேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம நினச்ச மாதிரி இங்கே மேலே யாரும் ஏறி வர்றதுக்கு தயாராக இல்லை. காரணம் என்னென்னா, நான் ஒரு கார்னரில் இருக்கேன். அவங்க வரும்போது நான் எத்தனை போர்டு வச்சாலும் அந்த போர்டு திரும்பும்போது அந்த திரும்புகிற எண்ணத்தில் தான் வர்றாங்களே தவிர அந்த போர்டை பார்க்கறதுக்கு சாப்பிட்றதுக்கு இந்த இடத்துல ஒரு ஹோட்டல் இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாயிடுச்சு. அதனால வேண்டி ரோடு தாண்டிலாம் வர்றது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் அப்புறம் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரி ஆரம்பித்து மறுபடியும் புதுசாக ஸ்டார்ட் பண்ணேன். அதுவும் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நிறைய பேருக்கு நான் இந்த கடைக்கு வரும்போது எப்படி இருந்தோன்ற சொல்லியிருக்கேன். லேசாக தான் சொல்லியிருக்கேன், பெருசாக அது வீடியோவாக போடல. ஆனால் அது ஒரு பெரிய கதைங்க. அப்படியெல்லாம் கொண்டுட்டு வந்து தான் இந்த இடத்த டெவலப் பண்ணோம். இப்போ இந்த இடத்துலையும் கூட்டமாகிருச்சு, காலி பண்ணுங்க, தொந்தரவாக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால வேறு வழி இல்லாமல் நம்ம இன்னைக்கு இந்த இடத்த காலி பண்ணுறோம். இந்த இடத்த காலி பண்ணிவிட்டு நம்ம அடுத்து ஒரு இடத்துக்கு போகிறோம். ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வந்ததுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஓடும், அப்படி போவோம் இப்படி போவோம், நீங்கள் ஏன் விட்டீங்க, இவ்வளோ பேர் வருவாங்கன்னு சொல்லி அந்த இடத்த நம்ம உடனே காலி பண்ண வச்சாங்கல்ல அந்த இடம். இப்போ அந்த இடம் அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் மூடியே தான் கிடக்கு. யாராலையும் நடத்த முடியல அந்த இடத்துல. அந்த அளவுக்கு அவங்களால எத்தனை பேர் வந்தாலும் நம்மள அளவுக்கு அவங்களால சமாளித்து கொடுக்க முடியல. அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் 2 பேர் வராங்க, 2 நாள் இருக்காங்க. அன்னையிலேருந்து இன்னைய வரைக்குமே அந்த கடை பூட்டியே தான் கிடக்குது. அந்த பக்கம் போகும்போதெல்லாம் பாரு, இந்த இடத்த எவ்வளோ கஷ்டப்பட்டு டெவலப் பண்ணோம், இந்த இடத்த இப்படி போட்டு வச்சிருக்காங்களே, இத்தனை பேர் சாப்பிட்ற இடம் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணிட்டு இருக்கு. இப்பயுமே மறுபடியும் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துக்கு வரும்போது பிஸ்னஸே இல்லாமல் வந்தவங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்க, ஒன்றுமே இல்லாமல் வந்தேன். என்ன சொல்றது, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பாத்திரத்தெல்லாம் வித்தெல்லாம் சிலிண்டர் வாங்கினேன், அந்த நிலைமையில இருந்தோம். ஒன்னொன்னுமே முன்னாடியெல்லாம் சொல்லியிருக்கேன், அவ்வளோ கஷ்டங்க. அப்பதான் நம்ம எல்லாமே செஞ்சு கொடுக்கலாம், ஒன்னொன்னா எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்தேன், பிஸ்னஸ் இல்லாததுனால. அப்படி செய்ய போனதுதான் இந்த நெய் மசாலா ஐட்டம். இப்போ எல்லாம் கிட்டத்தட்ட இப்போ நம்மளோட பிஸ்னஸே டோட்டலாக மாறிடுச்சுங்க. எங்கே இருந்தாலும் செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம், திறமை இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தோணிருச்சு. எத்தனாவது மாடியில் இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளோட ஒரு நம்ம உழைச்சி நல்லபடியாக நம்ம ஒன்று கொடுக்க முடியும்னு நம்ம மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா, நம்ம எத்தனாவது மாடியில் இருந்தாலும் பரவாயில்லைங்க, எங்கேயா இருந்தாலும் பிஸ்னஸ் பண்ணலாங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அதனால இப்போ இவ்வளோ காசு கொடுத்துட்டு இங்கே கீழேயும் கடையும் போடக்கூடாது, ஹோட்டல் ரன் பண்ண முடியல அப்படின்னா நம்ம ஏன் இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கணும், இவ்வளோ வாடகை கொடுத்துட்டு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு இடத்த ரெடி பண்ணியிருக்கோம். அந்த இடம் எப்படி இருக்குது என்னன்னு, எவ்வளோ நாள் இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி கடவுளை வேண்டிக்குவோம். அப்படி நீங்களும் கண்டிப்பாக வேண்டிக்கிங்க ஃபஸ்ட்டு. அதனால் இனிமேல் அடுத்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் நான் அந்த இடம் எப்படி இருக்குது, என்ன இதுக்கப்புறம் வரப்போகிற நாட்கள் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் கஷ்டம் எல்லாருக்குமே இருக்கதாங்க செய்யும், எதுவுமே நிரந்தரம் இல்லைங்க. நான்லாம் உண்மையிலேயே நினச்சேன்னா, நானும் ஒரு நாள் கூட என்னோட கஷ்டத்தெல்லாம் நினச்சேன்னா, நான் பிறந்ததுலேருந்து வளர்ந்தது வரைக்கும் என்னோட கஷ்டத்தை நினச்சேன்னா நான் ஒரு நாள் கூட என்னோட வாழ்க்கையில் சிரிக்கவே முடியாது. ஒரு நாள் கூட இல்லை, ஒரு நிமிஷம் கூட சிரிக்க முடியாதுங்க. அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது வாழ்க்கையில். ஆனால் என்னோட நான் எந்த நேரமும் நான் சிரிச்சுட்டே இருக்கேன்றது தான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு அதான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் நான் அதுவே எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா என்னால் உம்முன்னெலாம் இருக்கவே முடியாது. எந்த நாளும் நம்ம சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான், நம்மளோட மனசை சந்தோஷமாக வச்சுக்கிட்டோம்னா மட்டும்தான் நம்மளை சார்ந்தவங்களும் சரி எல்லாருமே சரி நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். அதனால் வேண்டி நீங்கள் புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்காக இருந்தாலும் சரி, தொடங்கிட்டு இருக்கவங்களுக்காக இருந்தாலும் சரி, யாருக்காவது கொஞ்சம் ஒரு சோர்வு வந்துச்சுனாலும் அது நிரந்தரம் அல்ல. நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்களோ அவ்வளவு பின்னாடி அவ்வளோ ஒரு செழிப்பா இருக்க போறீங்கிறது தான் உண்மை. என்னுடைய வாழ்க்கையில நான் கத்துக்கிட்ட உண்மை. அதனால கஷ்டம் அப்படின்னா அது ஒரு கஷ்டமே இல்லை, ஈஸியா அந்த கஷ்டத்தை எடுத்துட்டு போகலாம். ஏன்னா அதுதான் வெற்றிக்கு அடுத்தபடி. இப்போ பார்த்தீங்கன்னா சொல்லி முடிச்சிட்டேன். இதெல்லாம் பாருங்க, ஒரு இடத்தையும் நான் போகும்போது ஒன்றும் இல்லாமல் கிடக்குங்க. இந்த கடை பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள அந்த ஆவின் தான் டெண்டர் விட்டாங்க.
அந்த இடத்துக்குன்னு சொல்லி எடுத்தோம்னா அப்புறம் அதில் வந்து கவர்மெண்ட் டெண்டர்லேயே 1008 கோளாறு இருந்துச்சு. நான் இதை பற்றி ஒரு வீடியோ தெளிவாக சொல்லியிருக்கேன். இப்போ இது வந்து நம்மளோட பெட்டி தான். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஒரு இடம் ரெடி பண்ணி இதை ஒரு கடையாக நம்ம செட் பண்ணோம். ஆனால் அதுக்கான நேரம் இப்போ இல்லாததுனால நம்ம அடுத்தடுத்து நம்ம ஓடிட்டு இருக்கோம். ஏன்னா இதுக்கு கொஞ்சம் நிறைய அமௌண்ட் தேவைப்படுதுங்க. அதனாலங்க இப்போ பார்த்தீங்கன்னா அது அப்படியே கிடக்கா. இப்போ இந்த கடை தாங்க, இந்த கடை இப்போ மூடி கிடக்குங்க. இதுக்கு மோசமாக கடந்து அவ்வளோ மோசமான ஒரு கடையை வந்து நான் தான் இந்த அளவுக்கு அதை டெவலப் பண்ணியிருக்கேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி அவ்வளோ செலவு பண்ணி பாருங்க எப்படி இருந்த இடம் தெரியுங்களா. அதை அவ்வளோ செலவு பண்ணி நான் ரெடி பண்ணி கூட்டம்லாம் வர வச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல கூட்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அவங்க நம்ம போனோன்னு நல்லா ஓடுன்னு நினச்சிட்டு காலி பண்ண சொன்னாங்க. ஆனால் நம்ம இருக்க வரைக்கும் தாங்க அதுதாங்க அது ஒன்று நான் எப்படி இதுக்கு முன்னாடி சொன்னது தான். இந்த கடையை எப்படி கூட்டத்தை உள்ளே கொண்டு வந்தது, எவ்வளோ கஷ்டப்பட்டது எல்லாமே நான் ஆல்ரெடி எல்லாம் சொல்லியிருக்கேன் பாருங்க. அவ்வளோ கூட்டம் வந்துருச்சு. கூட்டம் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கும் நம்ம போனோம்னா அவங்க ஈஸியாக சம்பாரிச்சிக்கலாம்னு நினச்சாங்க. ஆனால் வந்த கூட்டம் எல்லாமே நம்மளுக்காக தான் வந்ததுங்க. இப்போ பாருங்கள் அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் இதே கடை இந்த இடத்துல இப்படி தான் கிடக்குங்க. 1 வருஷம் கிட்டத்தட்ட ஆயிருச்சுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம இட வசதி வேணும்னு தான் நம்ம அந்த இடத்த ரெடி பண்ணோம். அதுவும் அப்படி மோசமாக கிடந்த இடம் தான் ரெடி பண்ணி இப்போ மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து வந்திருக்கோம்.